அனைவருக்கும் வணக்கம். கதை நயம் சேனலில் இன்று நீங்கள் கேட்க இருப்பது என்னுடைய கற்பனை சிறுகதை. இதை சிறுகதை என்பதை விட வாகன ஓட்டிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் இருக்கும் என நினைக்கிறேன். இனி கதைக்குள் செல்வோமா? நவீன யமலோகம் சிறுகதை. இதை உங்களுக்காக எழுதி வாசிப்பது தேவகி பாலசுப்ரமணியன். அந்த பிரம்மாண்டமான யமலோகம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாய் தெரிந்தது. யமதர்மராஜனின் அசிஸ்டன்ட் சித்திரகுப்தன் தன் கம்ப்யூட்டரில் ஏதோ கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் யமதர்மன் உள்ளே நுழைந்ததும் அதை பார்த்த சித்திரகுப்தன் உடனே எழுந்து, குட் மார்னிங் பாஸ். பதிலுக்கு யமனோ, குட் மார்னிங் சித்து. என்ன நீ மட்டும் இருக்க? மற்றவங்க எல்லாம் எங்கே? அதுவா பாஸ், மற்றவங்களுக்கு வேலை ஒன்றும் அதிகம் இல்லை, அதனால் உள்ளே ஹோம் தேட்டரில் படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட யமதர்மன், என்ன வேலை அதிகம் இல்லையா? இன்று நம் டார்கெட் என்ன? எத்தனை உயிரை எடுக்க வேண்டும் என்று கணக்கு பார்த்து விட்டாயா? கணக்கு பார்த்து என்ன பாஸ் செய்கிறது? இப்போல்லாம் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ். என்ன சொல்கிற சித்து? நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யலைன்னா மேலிடத்துக்கு பதில் சொல்லணும், தெரியும்ல? பூலோகத்தில் நடக்கிறது மேலிடத்துக்கு தெரியாமலா பாஸ் இருக்கும்? 60-70 வருஷத்துக்கு முன்னே காலரா, பெரியம்மை இது போன்ற வியாதியை அனுப்பி ஈஸியாக உயிர்களை கொண்டு வந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் பெரிய பெரிய மருந்தை கண்டுபிடிச்சி வியாதி ஓடியே போயிட்டு. அது மட்டும் இல்லை பாஸ், பூலோகத்தில் தெருவுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. நம்ம ஆளுங்க மக்களை நெருங்க முடியலை. ஊசி மாத்திரைன்னு அப்படி வேலை செய்யுது. அது இருக்கட்டும் சித்து, இடைப்பட்ட காலத்தில் நம்ம நிறைய வைரஸை அனுப்பி வச்சோமே, அது ஒன்றும் வேலை செய்யலையா? எங்கே பாஸ், எத்தனை வைரஸை நாம் வைரலாக பரவ விட்டாலும் அத்தனை அவங்க தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விட்டு எகத்தாளமாக தெரிகிறாங்க. அது மட்டுமா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் உங்கள் பவர் முழுக்க யூஸ் பண்ணி கொரோனா என்ற வைரஸை அனுப்பி வச்சிங்க. நம்ம ஆட்களும் பிஸியாகி நிறைய உயிரை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சி நம்ம வேலையை நிறுத்திட்டாங்க. அதை விட சித்து, வைரஸை வச்சு இனி அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நாம் பிளான் பண்ணி வச்ச பைக் ஆக்சிடெண்ட் நல்லா தானே போயிட்டுருக்கு. ஆமாம் பாஸ், அந்த பிளான் ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆகி நம்ம வேலை கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு என்று சித்திரகுப்தன் சொல்லி கொண்டிருக்கும் போது யம தூதுவர்கள் 2 பேர் தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பூலோக மனிதனை அவர்கள் முன் நிறுத்தினர். இதை பார்த்த யமதர்மன் மகிழ்ச்சியாகி, பாத்தியா சித்து, நாம் போட்ட இந்த ஆக்சிடென்ட் பிளான் தான் நல்லா போயிட்டுருக்கு, இதையே ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே பூலோக மனிதன், ஹலோ யமன் சார், உங்கள் எமோஷனலை கொஞ்சம் குறைங்க. உங்கள் ஆக்சிடென்ட் பிளான் பூலோகத்தில் இனிமேல் செல்லாது. பைக்கில் போகும்போது விபத்து ஏற்பட்டாலும் உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்க அங்கே ஹெல்மெட் வந்துருச்சு. என்னோட அலட்சியத்தால் இன்னைக்கு ஹெல்மெட் மாட்டாமல் போய் இப்படி உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். பைக்கில் போகும்போது விபத்து ஏற்பட்டால் தலை மட்டும் இல்லை, உடம்புலையும் அடிபடாமல் இருக்க எங்கள் ஆளுங்க அதுக்கும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்க. இனிமேல் உங்கள் வேலைக்கு வேறு பிளான் தான் போடணும். அந்த பிளானாவது நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க, இல்லைன்னா அதுவும் சொதப்பிட போகுது என்று கிண்டலாக சொல்லிவிட்டு பூலோகத்தை பார்த்து, மக்களே, வாகனத்தில் போகும்போது பாதுகாப்பாக போங்க. என்ன மாதிரி அலட்சியமாக இருந்தால் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கணும் என்று கூறிவிட்டு யமதர்மனை பார்த்து, யமன் சார், இவங்க 2 பேரும் உங்கள் ஏஜெண்டா? ரொம்ப நேரமாக என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னை அழைச்சிக்கிட்டு வரும்போதே நான் பெரிய தப்பு பண்ணின மாதிரி சவுக்கால வேற அடிச்சுக்கிட்டே வராங்க. யமஹா பைக்கில் ஜாலியாக போயிட்டு இருந்தேன். என்னோட கிரகம் யமங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் போகட்டும், சித்திரகுப்தன் சார், உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்து எனக்கு அலாட் பண்ணியிருக்க இடத்த சொல்லுங்க. சொர்க்கமா நரகமா? இதை கேட்ட சித்திரகுப்தன் பல்லை கடித்தபடி தூதுவர்களிடம் சைகை காட்டி அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யமதர்மன் அதிர்ச்சியாகி, சித்து, என்னையா இவன் இப்படி பேசிட்டு போகிறான்? நம்ம வேலைக்கே வேட்டு வச்சிருவான் போல இருக்கே. விடுங்க பாஸ், இவங்கெல்லாம் இப்படி எகத்தாளமாக பேசிட்டு பிறகு ஏமாந்து போயிடுவாங்க. நாம் எதுக்கு இருக்கோம்? அடுத்த பிளான் போடுவோம். நீ ஒரு பிளானும் போட வேண்டாம். இப்போ போய் பின்னாடி நிற்கிற என்னோட வாகன எருமையை தேய்ச்சி குளிக்க வை. இனிமே நானே களத்தில் இறங்குறேன்
இதை கேட்ட சித்திரகுப்தன் முகத்தை தொங்க போட்டு வெளியே செல்லும்போது, யோ சித்து, அந்த ஹெல்மெட் எனக்கு ஒன்று வாங்கி வை. பூலோகம் போகும்போது எனக்கும் பாதுகாப்பு வேணும்ல. இதை கேட்ட சித்திரகுப்தன் பிரமித்து நின்றார். கதை முடிந்தது. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.